ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ்பி சேனல் தமிழ். தொடர்ந்து நம்ம சேனல்ல கர்ப்பிணிகளுக்காக சில பயனுள்ள தகவல்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்னைக்கு என்ன பயனுள்ள தகவலை பத்தி பேச போறோம்னா, கர்ப்பமாக இருக்கும்போது முதல் 3 மாதங்கள்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நம்ம டிராவல் பண்ணலாமா? எஸ்பெஷலி ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி போகலாமாங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லப்படுற 1 to 12 வீக்ஸ்ல தான் பேபிஸோட பிரைன், தண்டுவடம், இதயம், கணையம், கல்லீரல் சொல்ற முக்கியமான உடல் உறுப்புகள் வளர்ற பீரியடும் கூட. அந்த டைம் நம்ம எந்தவித டிஸ்டர்பன்ஸஸோ ஏற்படுத்தக்கூடாது இல்லைங்களா? அதோட மிஸ்கேரியேஜ் ஆகிற சான்சஸும் அந்த டைம்ல ரொம்பவே அதிகம். அது இல்லாம நமக்கு மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லப்படுற சில தொந்தரவுகளும் இருக்குங்க இல்லையா? அதை கோப்பப் பண்ணி நம்ம டிராவல் பண்றதுங்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால தான் டிராவல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. நீங்க நல்ல பிரெக்னன்சி, ஹெல்த்தி பிரெக்னன்சி அப்படின்னு உங்க டாக்டர் சொல்லுகின்ற பட்சத்துல நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். ரோட் சைட் டிராவல் ஒரு 2 to 4 ஹவர்ஸ் வந்து நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். இன் பிட்வீன்ல பிரேக் எடுத்துக்கலாம். நல்லா ஹைட்ரேட்டடா டிராவல் பண்ணணும். பள்ளம், மேடு, குண்டு, குழி இருக்கிற ரோட வந்து கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிராவல் பண்ற டைம்ல ப்ளீடிங் இருக்கு, அப்டாமினல் பெயின் இருக்குன்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா பிறகு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி போகலாமா அப்படின்னா, ஜென்ரலி அன்காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சினா ஃப்ளைட் ட்ராவல் ஓகே தான். நம்ம கண்ட்ரீஸில் இருக்க சில ஏர்லைன்ஸ் வந்து அப் டு 36 வீக்ஸ் வரையுமே ட்ராவல் பண்ணலான்னு பெர்மிஷன்ஸ் இருக்குது. ஷார்ட்டர் ஃப்ளைட் ட்ராவல்னா ஓகே தான். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது விண்டோ சீட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீட் பெல்ட் வியர் பண்ணுறது உங்களோட பெல்லிக்கு கீழே இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது வாட்டர் இன்டேக்கை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஏர் ப்ரெஷர் சேஞ்சஸ்லாம் வந்து பெருசாக பேபிஸை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இயர்லி ப்ரெக்னன்சியில் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் யாரெல்லாம் சுத்தமாக ட்ராவல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு, ஏர்லி ஸ்டேஜில் சில பேருக்கு ப்ளீடிங் ஆகும், ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, அப்டாமினல் பெயினும் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, அதாவது நிறைய ப்ரெக்னன்சி அபோர்ஷன்ஸ் ஆயிருக்கு, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீவியஸ் மிஸ்கேரியேஜ் உங்களுக்கு இருந்தாலோ, இல்லை ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லப்படுற சில விஷயங்கள் அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க, பிளாசண்டா அப்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்விக்கல் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ண வேண்டாம். பொதுவாக சொல்லுவாங்க, எல்லா ப்ரெக்னன்சியும் ஒரே மாதிரி கிடையாது, எவ்ரி ப்ரெக்னன்சி இஸ் யூனிக். ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, ப்ரையராக ஒரு கன்சல்டேஷன் உங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துக்கோங்க. நான் ட்ராவல் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு மெத்தடும். அதுவும் இல்லாமல் என்னோட இன்னொரு சஜஷன் என்னன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்து கன்சீவ் ஆகியிருக்கீங்க, ரொம்ப ப்ரெஷியஸ் பேபி இது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட கன்சர்ன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.